Hello friends, welcome to Literature Fire channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹென்ரி டேவிட் தாரோ எழுதின Where I Lived and What I Lived For அப்படிங்கிற ப்ரோஸ் எஸ்ஸேவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாரோ இந்த எஸ்ஸேவை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நான் இப்போது வேல்டன் பாண்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேல்டன் பாண்டில் தாரோ ஒரு குட்டி வீடு கட்டி இருக்கார். ஆனால் அதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் அவர் லைஃப்பில் நடந்திருக்கு. அதுதான் இந்த எஸ்ஸேல நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஆல்சோ தாரோ ரோமன் ஃபிலாசபர் கேட்டோ சொன்ன ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு நிலத்தை வாங்கறதுக்கு முன்னாடி அதோட பேப்பர்ஸை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஏன் இவர் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வேல்டன் பாண்டில் இருக்கார் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஹாலோவெல் ஃபார்ம் அப்படிங்கிற ஃபார்மை தாரோக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபார்மை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சாரு. அண்ட் அட்லாஸ்ட் சைன் பண்ணவும் போயிட்டாரு. அந்த பேப்பர்ஸை சைன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபார்மோட ஓனரோட ஒய்ஃப் இல்லை, இந்த ஃபார்மை நாங்கள் விற்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இவருக்கு ரொம்பவே ஒரு ஹர்ட்டிங்கான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த வேல்டன் பாண்டில் இடம் வாங்கி அவர் வீடு கட்டி இருக்கிறாரு. இவரே இந்த மாதிரி இடத்த வாங்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா, இவர் ரொம்ப ஃப்ரீயாக வாழணும்னு நினைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறாரு. இந்த வேல்டன் பாண்ட் பார்த்திங்கன்னா சிட்டி லைஃப்லேருந்து ரொம்ப தூரமாக தான் இருக்கும். ஸோ இவருக்கு எந்த ஆப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் அவர் அவர் நினச்ச மாதிரி ஃப்ரீயாக வாழலாம். இங்கே எந்த மக்கள் நடமாட்டமும் இருக்காது. இது ஒரு உட்ஸ் இருக்கிற பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். உட்ஸ்னால் ஃபாரஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் விருப்பப்பட்ட மாதிரி எந்த ஆப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வாழலாம். தாரோ ஒன் ஆஃப் த பாப்புலர் ரைட்டர் அப்படிங்கிறதுனால இவரை எல்லாருக்கும் தெரியும். இவர் எங்கே போனாலும் இவர் பின்னாடியே மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவரும் பேச வரவங்கள்ட்ட ஒரு மரியாதைக்குரிய விதமாக திரும்ப ரிப்ளை பண்ணி தானே ஆகணும். ஸோ இந்த மாதிரி அவருக்கு நிறைய விஷயம் இருக்கனால இவரோட லெஷர் டைம் எதுவுமே இருக்கிறதே இல்லை. இவருக்கு ரொம்ப கம்மியான ஃப்ரீ டைம் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த வேல்டன் பாண்ட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்ப தூரமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இவருக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எதனால் அப்படின்னா, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருந்தது அப்படின்னா அங்கேருந்து யாராவது இவருக்கு லெட்டர்னால் உடனே வருவாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பப்ளிஷர்ஸ்லாம் இது எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய லெட்டர்ஸ் இவருக்கு வரும். இவர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இப்போவும் அதெல்லாம் நடக்கும். ஆனால் இவர் எப்போ விருப்பப்படுறாரோ அப்போ போஸ்ட் ஆஃபீஸ் போய் இவரோட வேலைகளை பண்ணிக்குவார். அந்த மாதிரி ரொம்ப தொலைவில் தான் இந்த வேல்டன் பாண்ட் அமைஞ்சிருக்கு. இவர் இந்த வேல்டன் பாண்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி தான் வந்திருக்காரு. ஸோ அதை நினச்சி இவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இவர் ஒரு காட் ஆன் ஒலிம்பியஸ் மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இங்கே இவருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார். இவருக்கு நிறைய லெஷர் டைம் கிடைக்குது. இதை நினச்சி இவர் ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறாரு. ஈவன்தோ இந்த வேல்டன் பாண்டில் இருக்க ஹவுஸில் சிம்னி இருக்காது, பிளாஸ்டரிங்ஸ் இருக்காது. அண்ட் ஆல்சோ வால்ஸ் அதில் இருக்க செவரெல்லாம் இன்சுலேட் பண்ணியிருக்காது. இப்போ ஒரு செவரை இன்சுலேட் பண்ணியிருந்தால் தான் வின்டர் சீசன் அப்போ உள்ளே கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். ஆனால் இந்த வால்ஸில் எதுவுமே இன்சுலேட்டடாகவே இல்லை. அப்படி இருந்தும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே எங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் தான் கிடைக்குது. சம்மர் சீசன் அப்போது உள்ளே நல்ல ஃப்ரெஷ் ஏர் வருது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வெளியே ஒரு உட்டன் சேர் போட்டுட்டு ஒரு மார்னிங் சீனரி, அந்த சன் ரைஸ் ஆகிறத ரொம்ப ஃப்ரீயாக உட்காந்து பார்ப்பார். அண்ட் ஆல்சோ ஃப்ரீ டைமில் ரிவருக்கு போய் ஃபிஷ்ஷிங்கும் பண்ணுவார். தாரோ இந்த வாழ்க்கையை எப்படி நினைக்கிறார் அப்படின்னா, காட் லிவிங் இன் எட்டர்னிட்டியாக நினைக்கிறாரு. அதாவது முடிவே இல்லாத உலகத்தில் கடவுள் வாழ்கிற வாழ்க்கை மாதிரி அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ என்ன கேட்டுக்கிறார் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் இருக்க உண்மையை தேடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் இவர் ரியலோமீட்டா அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கிற உண்மைகளை தான் நம்ம தேடி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த விஷயத்துலேயே நமக்கு புக் ரீடிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த வேல்டன் பாண்ட் ஹவுஸ் பில் பண்ணுற டைம்லேயே கூட ஹோமரோட இலியடை எப்போதும் படிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அந்த ஹோமரோட இலியட் புக்கை அவரோட டேபிளில் திறந்தே தான் வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ தோரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் கிளாசிக்ஸ் எல்லாமே அதோட ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே நம்ம படித்தாதான் அதோட உண்மையான சுவை நமக்கு கிடைக்கும். அதாவது அந்த க்ரீக் அண்ட் லாட்டினில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாடர்ன் ஷீப்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணி வருது பார்த்தீங்களா, அந்த ப்ரெஸ் எல்லாம் மாடர்ன்
சீப் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பண்ணுற டிரான்ஸ்லேஷன்ஸை நம்ம படித்தா உண்மையான சுவையே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நல்ல புத்தகம் படிக்கிறவங்களை ஒரு அத்லட்டோட கம்பேர் பண்ணுறாரு. எப்படி ஒரு அத்லட் தன்னை முன்னேற்றிக்கிறதுக்காக எப்படி எக்ஸசைஸ் பண்ணி தினமும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல ரீடர் எப்போதுமே தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பல விதமான புக்ஸை படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம அலெக்சாண்டர் த கிரேட் இருக்கார் இல்லையா, அவரு கூட ஹோமரோட இந்த இலியட் புக்கை அவர் வார்க்கு போகும்போது கூடயே வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ தாரோ என்ன சொல்லிக்கிறாருன்னா, ரீடிங் புக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இப்போ யாராவது உங்ககிட்ட நீங்கள் படிப்பீங்களா, புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்டால் நிறைய பேர் ஏன் நான் பைபிள் படிப்பேன், பகவத்கீதை படிப்பேன், குரான் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ரீடிங்கே கிடையாது. ஒன்லி இந்த ஹோலி புக்ஸை படிக்கிறது, ரிலீஜியஸ் புக்ஸை படிக்கிறது ரீடிங் கிடையாது. அண்ட் ஆல்சோ லைப்ரரியில் இருக்க ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் மேகசின்ஸை படிக்கிறதும் ரீடிங் கிடையாது. ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கிற ஒரு ரைட்டர் எழுதின பாப்புலரான புக்ஸை எடுத்து படிக்கிறது தான் ரீடிங். அந்த மாதிரி ரீடிங் பழக்கம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாடர்ன் சொசைட்டியில் டெக்னாலஜியும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நிறையாவே வளர்ந்துருக்கு. ஆனால் இருந்தாலும் எல்லாருக்கும் எஜுகேஷனுங்கிறது கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே எஜுகேஷனுங்கிறது கிளாஸ் சிஸ்டமால் நிறைய பாதிக்கப்பட்டு அது மூலியமாக சில பேருக்கு மட்டும்தான் எஜுகேஷன் சேருது. அந்த சில பேர் நோபல் மென்னாக இருந்தால் தான் அவங்களுக்கு எஜுகேஷனே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம நாட்டில் நோபல் மென்னு பார்த்தா கம்மியாக தான் இருப்பாங்க. அதே மற்ற பாப்புலேஷன்ஸ்னு பார்த்தா நிறையவே இருப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே எஜுகேஷன் கிடைச்சா எல்லாருமே நோபல் மென் ஆகலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. தோரோ என்ன சொல்லி இந்த எஸ்ஸேவை முடிச்சுக்கிறார் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் நோபல் மென் லெட் அஸ் ஹாவ் நோபல் வில்லேஜஸ் ஆஃப் மென் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நோபல் மென் அப்படின்னு பார்க்கறத விட நம்ம ஒரு வில்லேஜே நோபலாக மாற்றலாமே அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் எஜுகேஷன் இஸ் மஸ்ட் அண்ட் ஆல்சோ புக் ரீடிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. That was the end of the essay, Where I Lived and What I Lived For.